வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையலில் ஸ்வீட் கார்ன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 5-6 முந்திரி பருப்பு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை தனியாக வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இது கூட 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பாவ் பாஜி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மசாலா சேர்க்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் அளவு வேக வச்ச ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து மூடி வச்சு 5-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 1 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே கொதிக்க வைக்க தேவையில்லை. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சூப்பரான ஸ்வீட் கார்ன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மனைவி சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். தேங்க்யூ.